தாங்க இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும், ராம்கே ஐயா அவர்களுக்கும், பாலாஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழர்களின் பெருமை. தமிழர்களின் பெருமை 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த தமிழர்களின் பெருமையை பற்றி நிறைய கூறிவிட்டார்கள். இன்று நான் 2 கருத்துக்களை பற்றி மட்டும் பேச நினைக்கின்றேன். நம் தமிழர்களுடைய பெருமை உலகெங்கும் பரவி இருந்தாலும் அதனுடைய அடிநாதமாக இருக்கின்ற வாழ்வியல் விழுமியங்களை பற்றி ஒரு 2 கருத்துக்களை முன்னிறுத்தி பேச நினைக்கின்றேன். ஒன்று சமநோக்கு, அடுத்தது உலக பொதுமை, ஈக்வானிமிட்டி அண்ட் யூனிவர்சாலிட்டி. இந்த 2 கருத்துக்களை பற்றி நம் தமிழர்கள் எந்த அளவிற்கு உலகிற்கு கொடையளிக்கக்கூடிய அளவிற்கு வாழ்வியல் விழுமியங்களை வைத்துள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். தேடிச்சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியாரின் வரிகள் பாரதியார் தன்னை பற்றி கூறிய வரிகள் மட்டுமன்று, அது நம்முடைய தமிழர்களுடைய அவர் கூறியதாக இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனெனில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது உலக அளவிலும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டும் உலக அளவில் அயல்நாடுகளுக்கு சென்றும் தமிழர்களின் பெருமைகளை ஆரம்ப காலம் முதலே அவர்கள் பரப்பியுள்ளார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. முதலில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாருடைய வரிகளை குறிப்பிட விரும்புகின்றேன். யுஎன்ஓவில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பேசும் பொழுது தன்னுடைய உரையில் இதை முன்னிறுத்தி, இன்று உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொள்கைகளை பின்பற்றி அனைத்து விதங்களிலும் நடக்கும் பொழுது உலக நாடுகளுக்கிடையே உண்டான பகைமைகளும் போர்களும் சண்டை சச்சரவுகளும் குறையும் என்பதை முன்னிறுத்தி பேசிய கருத்து நம் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. அடுத்தபடியாக அப்துல் கலாம் ஐயாவை தொடர்ந்து வேறு சில நம்முடைய பழம்பெருமைகளை பற்றி தமிழர்களுடைய பெருமைகளாக பேசும் பொழுது அதே பாடலிலே வரக்கூடிய தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை என்ற அந்த பாடலிலே வேறு சில வரிகளும் வருகின்றன. இதனை பற்றி பார்க்கும் பொழுது இன்று நம் அனைவருக்கும் ஒரு வழக்கு மொழியாக போய்விட்டது ஸ்ட்ரெஸ், டென்ஷன். இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்று நமக்கு ஒரு தினசரி வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்ட சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுகின்றோம் என்று கூறும் பொழுது இது இந்த சிந்தனைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அடுத்தவர்களுடன் நம்மை ஒப்பிடுவது, பிறரை இழிவாக எண்ணுவது, நம்மை மிக உயர்வாக எண்ணிக்கொள்வது. இந்த காரணங்களினால் சைக்கலாஜிக்கலாக நமக்கு இந்த பிரச்சனைகள் வரக்கூடியன என்று நம்ம ஆய்வுகள்லையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை நீக்கி நாம் நம்முடைய செய்யுள்களில் இலக்கியங்களில் வரக்கூடிய அந்த வரிகளை நாம் படித்து பார்த்து உணரும் பொழுது நம்முடைய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நம்முடைய தமிழர்கள் சங்க காலத்திலேயே அதற்கு முற்பட்ட காலத்திலேயே ஒரு விதையை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று கூறினால் அது மிகையில்லை என்று நினைக்கின்றேன். நம்மளுடைய தமிழ் சமூகம் ஒழுக்கத்தையும் அறச்சிந்தனையும் அமைதியான வாழ்வையும் மிகவும் அதிக அளவில் குறிப்பிட்டது. அதற்கு பிறகு கடைச்சங்க காலத்தில் வரும்பொழுது 18 கீழ்களுக்கு நூல்களில் வரக்கூடிய திருக்குறள் ஆகட்டும், நாலடியார், இந்த இலக்கியங்களும் அதே அந்த அமைதியான வாழ்வு, ஒழுக்கம், அறச்சிந்தனை இவற்றை தான் குறிப்பிட்டது. ஆக ஒழுக்கம், அறச்சிந்தனை ஆகியவற்றை 3000 வருடங்களுக்கு முன்பே குறிப்பிட்ட நம் தமிழர்களின் பெருமை அளப்பரியது. அதே போல பக்தி இலக்கியத்தில் வரக்கூடிய திருப்பாவையாகட்டும், திருவாசகமாகட்டும், பெரிய புராணம், இவை அனைத்துமே மனித குலத்திற்கு வாழும் வகைகளை ஆன்மீகம் வாயிலாக வழங்கியது. அடுத்ததாக யூனிவர்சாலிட்டி என்று கூறக்கூடிய அந்த உலக பொதுமை என்ற கருத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இலக்கியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எதுவுமே தனி மனிதனுடைய காப்பு செய்யுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப பாடல் உலகம் யாவையும் தாமுலா ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா
அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று ஆரம்பிக்கும். அடுத்த பாடல் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேன். அதுவும் உலகை பொதுமைப்படுத்தி உலக தழுவிய பார்வையை முன்னிறுத்தி நம்முடைய இலக்கியங்கள் வாழ்வின் விழுமியங்களை நமக்கு கொடுத்தது. அதுக்கடுத்து வரக்கூடிய திருமுருகாற்றுப்படையிலும் உலகம் உவப்ப வளநேர்வு திரிதறி என்று அந்த பாடலும் ஆரம்பிக்கும். இவ்வாறு வாழ்வின் விழுமியங்களை உலகம் தழுவிய பார்வையை நாம் அனைவரும் ஒன்று, அனைவருக்குள்ளும் எந்தவித பகைமையும் இல்லை, அனைவரும் சமம் என்ற கருத்தை நிலைநிறுத்திய நம் தமிழர்களின் பெருமை இன்று மட்டுமல்ல என்றுமே நமக்கு புதிதல்ல. அதே போல அதற்கு பிறகு நம்மளுடைய மாடர்ன் பீரியட் வரக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு வரும் பொழுது சங்ககாலம் பக்தி இலக்கியம் இவை முடிந்து அடுத்தது வரும் பொழுது பாரதியார், பாவேந்தர், கவிமணி தேசிய விநாயக பிள்ளை, நாமக்கல் கவிஞர், அதற்கு பிறகு இந்த காலகட்டத்திற்கு வரும் பொழுதும் இவர்களும் வாழ்க்கையின் கோட்பாடுகளை நம்முடைய முந்தைய இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள அந்த தமிழ் கருத்துக்களை ஒரு டைலூட்டட் ஃபார்ம்ல கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் மிகையல்ல. அதற்கு பிறகு இவ்வளவு பெருமையுடைய தமிழர்கள் அந்த பெருமையை இன்று கூட்டம் நடத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை நம்மளோடு முடிந்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் நாம் இதை கடத்தியாக வேண்டும். அப்பொழுது உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற அடிப்படையில் நாம் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு என்ன செய்ய போகின்றோம் என்று பார்க்கும் பொழுது நாம் பெரிதாக தமிழ் வளர்க்கிறது இந்த இதை பண்றதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த தலைமுறை குழந்தைகளை முதல்ல வீட்டில் அவங்கள தமிழை பேச பயிற்சி அளிக்கிறதும் அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதும் தான். இன்னைக்கு நம்ம ChatGPT என்ற லெவலில் போயிட்டோம். நம்ம அடிப்படையாக அவர்களுக்கு வீட்டில் தமிழ் பேசுவதற்கு அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுத்தி கொடுத்தோமானால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப அந்த வளர்ச்சியில் அடுத்த நிலைக்காத தமிழை கொண்டு போகிற கருத்துக்களை அந்த செயல்களை அவர்களே செய்வாங்க. அதுக்கு நம்ம உறுதுணையாக ஆரம்பமாக நம்ம வீடுகளில் அதற்கான பணியை ஆரம்பிக்கலாம். அப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசும் பொழுது எதில் ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா திருக்குறளில் ஆரம்பிக்கலாம். நம்ம தமிழ் மூதாட்டி அவையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன சின்ன வாக்கியங்கள் அறம் செய்ய விரும்பு, நம்ம அதுக்கு வழிகாட்டியும் அதுக்கு சின்ன சின்ன விளக்கங்களும் கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அறம் அப்படின்னா என்ன, அது ஒரு வாழ்வியல் நெறி, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விளக்கங்களோட அவர்களுக்கு நம்ம ஒரு ஊன்றுகோலாக இருந்தால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இல்லை இதெல்லாம் கொஞ்சம் பழமையாக இருக்குது, பசங்களுக்கு டக்குன்னு முடியாதுன்னா பாரதியார் கிட்டவே வரலாம். அவர் என்ன சொல்றாரு, ஆத்திச்சூடியில் அச்சம் தவிர ஆண்மை இன்னும் அதை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஆக நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட இந்த இதை கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா இன்றைக்கு நம்ம தமிழின் பெருமை, தமிழர்களின் பெருமை பேசுறத இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக நம்ம வளர்க்க வேண்டிய முறைகளை தாண்டி அதனுடைய வேர்களை விழுங்கிடாம அந்த வேர்களுக்கு உரம் போடக்கூடிய வகையில நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழர்கள் பெருமை என்றும் குன்றாமல் நீடித்து நிலைக்க நம்மால் என்ற ஒரு சில செயல்களை நம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.